ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜப்பானினுடைய தற்கொலை காடை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பானின் தொலைதூரத்தில் ஒரு காடு உள்ளது. இந்த காடு மரங்களினுடைய கடல் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை கண்டுபிடிக்க காத்திருக்கும் பல மர்மங்களை மறைத்திருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருண்ட காடானது ஜப்பானின் சின்னமான மவுண்ட் ஃபுஜியில் வடமேற்கு அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகளவில் தற்கொலை காடு என்றும் இதனை அழைக்கின்றாங்க. இது மட்டுமல்லாமல் இது பல மர்மங்களை கொண்டதாக உள்ளது. இதனை பல ஆண்டுகளாக காடு மிகவும் சோகமாக மற்றும் உலகளாவிய புகழை பெற்றுள்ளதாகவும் கூறுகிறார்கள். இந்த காட்டை சுற்றியும் இயற்கை அழகு பற்றி பேசப்படுவது இல்லை. இந்த காடானது பார்வையாளர்கள், உளவியலாளர்கள் மற்றும் அமானுஷ்ய கதை பிரியர்களை தொந்தரவு செய்த ஒரு அமைதியற்ற வரலாற்றை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த தற்கொலை காடுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அயோக்கி கஹரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அயோக்கி கஹராவில் பலர் தற்கொலை செய்து கொண்டதால் இதற்கு தற்கொலை காடு என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது 2000 ஆண்டுகளின் முற்பகுதியில் ஜப்பானிய காவலர்களுடைய எண்ணிக்கை, அதாவது அவர்களுடைய தரவுகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் 100க்கும் மேற்பட்டோர் இங்கு தற்கொலை செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இங்கு பலர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த காட்டில் உடல்களை தேடும் பணியில் உள்ளூர் அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபடுவது மிகவும் வருத்தமளிப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பண்டைய நாட்டுப்புற கதைகளின்படி, ஜப்பானிய புராணங்களின்படி அயோக்கி கரா அப்படின்றது இறந்தவருடைய அமைதியற்ற ஆவிகள் என்று அழைக்கப்படுகிறது. யுரேயால் வேட்டையாடப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த காடு வரலாற்று பழக்கமான உபாஷட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது பஞ்ச காலங்களில் தொலைதூர பகுதியில் வயதான குடும்ப உறுப்பினர்கள் இறக்க விடப்படும் ஒரு வழக்கம். இந்த கதையானது காட்டை சுற்றியுள்ள எதிர்மறை மேலும் அதிகரிக்கின்றன. இது மட்டுமல்லாமல் இங்குள்ள மரங்கள் வெளிப்புற ஒளியை முற்றிலுமாக தடுத்து காதை கெடுக்கக்கூடிய அமைதியை ஏற்படுத்துகின்றது. இந்த காட்டில் உள்ள எரிமலை மண் இரும்பினால் நிறைந்துள்ளது. மேலும் இது திசை காட்டிகள் மற்றும் GPS சிக்னல்களுக்கு குறுக்கீடு ஏற்படுவதற்காக ஒரு காரணமாக இருக்கலாம். காட்டிற்கு வருபவர்கள் உள்ளே இருக்கும்போது திசை திருப்பப்படுகிறார்கள். தேவையற்ற தேர்வுகளை செய்வதிலிருந்து மக்களை காப்பாற்ற காட்டில் ரோந்து செல்லும் சில துணிச்சலான தன்னார்வலர்கள் உள்ளார்கள். காட்டுக்கு வெளியே எழுதப்பட்ட பல பலகைகளும் இங்கு உண்டு. பலகையில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் வாழ்க்கை உங்கள் பெற்றோரிடமிருந்து கிடைத்த விலை மதிப்பற்ற பரிசு. உங்கள் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் மற்றும் குழந்தைகளை பற்றி மீண்டும் ஒரு முறை சிந்தியுங்கள் அப்படின்னு அந்த பலகையில் எழுதியிருக்கு. இது காட்டுக்குள் ஒரு பிரமை ஓட்டம் போன்றது. பார்வையாளர்கள் பெரும்பாலும் மரங்களை சுற்றி நாடாக்களை கட்டி அல்லது தங்களுடைய வழியை கண்டுபிடிக்கும் கயிற்றை காட்டுகிறார்கள். இருப்பினும் இது ஒரு விசித்திரமான தாக்கத்தை கொண்டுள்ளது. பெரும்பாலான நேரங்களில் இந்த பாதைகளை சில கைவிடப்பட்ட முகாம் தளங்களும் மற்றும் தனிப்பட்ட உடைமைகளும் இட்டு செல்கின்றன. அதனுடைய துயரமான மரபு உலகம் முழுவதிலிருந்தும் மக்களுடைய கவனத்தை தொடர்ந்து ஈர்க்கிறது. காடானது பெரும்பாலும் எரிமலை பாறைகளை கொண்டுள்ளதாக உள்ளது. நியமிக்கப்பட்ட பாதைகளானது நரசவா பனிக்குகை, பூஹா ஹூ காற்று குகை மற்றும் சாய்பேட் குகை போன்ற பல சுற்றுலா தலங்களுக்கு நம்ம இட்டு செல்கின்றன. அவை மவுண்ட் ஃபுஜிக்கு அருகிலுள்ள 3 பெரிய மலைகளுக்கு எரிமலைகளுக்குள்ள குகைகள். பனிக்குகை ஆண்டு முழுவதும் உறைந்து கிடக்கிறது. அயோக்கி கரா அப்படின்பது வழி செலுத்துதல், திசை காட்டுதல் மற்றும் திசை காட்டிகள் திசை திருப்பும் இடமாகவும் இது சித்தரிக்கப்படுகிறது. காந்த திசைகளுடைய ஊசிகளானது எரிமலை குழம்புல நேரடியாக வைக்கப்பட்டால் சில நேரங்களில் வடக்கிலிருந்து விலகி செல்லும். இது பாறையினுடைய இயற்கையான காந்தத்தன்மையுடன் ஒத்துப்போகிறது. இது இரும்பு உள்ளடக்கம் மற்றும் இருப்பிடத்தை பொறுத்த வகையில் இது மாறுபடக்கூடியதாக இந்த காடானது அமைந்துள்ளது. இருப்பினும் திசை காட்டி சாதாரணமான உயரத்தில் வைத்திருக்கும் போது எதிர்பார்த்தபடி செயல்படுகிறது. ஜப்பான் தரை தற்காப்பு படை 1956 முதல் காட்டினுடைய வழி செலுத்துதல் பயிற்சி உட்பட அதனுடைய ரேஞ்சர் படிப்புகளை நடத்தி வருகிறது. இந்த காடானது வடமேற்கு பகுதி, அதாவது ஃபுஜி மலையினுடைய வடமேற்கு பகுதியில் உள்ள ஒரு காடு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது கிபி 864 ஃபுஜி மலையினுடைய கடைசி பெரிய வெடிப்பால் அமைக்கப்பட்ட 30 சதுர கிலோமீட்டர், அதாவது 12 சதுர மைல் கடினப்படுத்தப்பட்ட எரிமலை குழம்பில் செழித்து வளர்கிறது. குளிர்காலத்தில் பனியால் நிரப்பப்படும் பல குகைகள் உள்ள அயோக்கி கஹராவில் மேற்கு விளிம்பு சுற்றுலா பயணிகளுக்கும் பள்ளி பயணங்களுக்கும் பிரபலமான இடமாக உள்ளது. அயோக்கி கஹராவில் பகுதியில் மிகவும் அடர்த்தியான மேலும் நுண்துளைகள் கொண்ட எரிமலை குழம்பு பாறை ஒளியை உறிஞ்சி சில பார்வையாளர்கள் காட்டிற்கு காரணமாக தனிமை உணவை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.